movies. படம் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த ஒரு முக்கியமான நாள் எனக்கு ஞாபகப்படுத்தும். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். டீம் மேலே வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சரவணன், கேமராமேன் சரவணன், மியூசிக் டைரக்டர் சித்தார்த், ஷரண், ஜெய் குஹேனி, விமல் நாராயண், காஸ்டியூம் டிசைனர் லதாக்கா, சாரி, இந்த படம் ஆக்சுவலாக இல்லை. ஸோ நான் மட்டும் மேடையில் என்ன பேசுறது ஒரு மெயினாக சொல்லணுன்னா, எங்கள் குருநாதர் பிரகாஷ் ராஜ் சார், அவர் உருவாக்கின டீம். நாங்கள் எல்லாருமே இனிதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். சரவணா அசிஸ்டன்ட் கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரோஹன் சார், பிரகாஷ் சார், இவங்களெல்லாம் கண்டுபிடிச்ச டீம். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. சேம் டைம் வந்து படம் வந்து ஒரு பேசிக்கலி த்ரில்லர், பட் சுச்சுவேஷனல் த்ரில்லராக ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி சொல்கிறது, ஒரு எல்லார் லைஃப்லேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம எல்லார் லைஃப்லையும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைமில் பூகம்பம் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்போது நம்மளே விட்டுருவோம், அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு இதோட அப்படின்னு சொல்லி. அந்த பிரச்சனை அதுவாக தானாக போயிடும். அப்படி போகும்போது அதுக்கு முன்னாடி இருந்த குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் கூட அது சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். அதுதான், அது நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்போம். அதுதான் இந்த படத்தோடைய பிளாட். ஸோ இதை ஆர்டிஸ்டிக்காக ட்ரை பண்ணாமல் ஒரு கமர்ஷியலாக, சேம் டைம் ரொம்ப லைவாகவும் லாஜிக் எதுவும் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட் என்டர்டெய்னராக ட்ரை பண்ணியிருக்கோம். முதல் முயற்சி. ஆர்கனைசேஷனில் ஏதாவது தப்பு இருந்தாலும், படத்தில் எது தப்பு இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிப்போம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி சின்ன படங்கள் எல்லாமே வந்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான், அந்த மவுத் டாக்கில் தான் பெருசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மவுத் வந்து மீடியா தான். ஸோ நீங்கள் சொன்னால் தான் முதல்ல, அப்புறம் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. தானு சார் வந்து இது வந்து சின்ன படம்னே இப்போ சொல்ல முடியாது என்னால். பிரதர் அட்லி பிரதர், ராதாகிருஷ்ணன் சார், அண்ணன் ரஞ்சித் அண்ணன், அண்ணன். படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பிரச்சனை இப்போ ஆக்சுவலாக. ஸோ வைப்ரண்ட் இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் இந்த மேடையும் இல்லை, எங்கள் படமும் எப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார், அவர் தான் இந்த கதையை முதல்ல நம்பினவர், என்னையும் முதல்ல நம்பினவர். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த டேக்கு அவர் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தான் லைஃப்பில் எனக்கு எல்லாமே கிடைச்சது. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சத்யா வந்து என் பொண்ணுக்கு குரு. அவர் தான் என்னோடய பொண்ணோட ஆர்ட் டீச்சர்.
அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு முதல்ல எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். அப்புறம் என் பொண்ணு வந்து இப்போ வந்து யூகேயில் வந்து பிஏ ஃபைன் ஆர்ட்ஸில் தான் பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமே சத்யா தான். புள்ளி வச்சு குரு, எங்கள் குரு, அவருக்கு ஏதாவது நன்றி கடன் பண்ணணும் அப்படின்னு பூஜா கிட்ட கேட்டபோது இவர் வந்து பிரகாஷ் சார்கிட்ட நான் போய் ஜாயின் பண்ண மேடம் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார். அதை உடனே நான் பிரகாஷ்க்கு மெசேஜ் மூலியமாக சொன்னேன். இமிடியேட்டாக ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஏற்றிக்கிட்டு இனிது படமும் கொடுத்து ஒர்க் பண்ண வச்சார். அதுலேருந்து இந்த டீம் எல்லாருமே என் கண்ணு முன்னாடி இருந்த டீம் எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையிலேருந்து பேசுகிறதுக்கு. லெனின் சார் என்னோட மிக நெருங்கிய நண்பர், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு மிஸ்டர் லெனின் அண்ட் மிஸ்ஸஸ் பிரதீபா, இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதே மாதிரி கடவுள் இவங்களுக்கு மென்மேலும் நல்ல வழிகளை காட்டி நல்ல பெரிய வெற்றிகளை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு, நீங்களும் அதுக்கு மனமாற வேண்டிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வைக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. சிஎஸ்கே வந்து ஒரு ஆனஸ்டான எஃபர்ட். நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் இங்கே வருகை தெரிந்து எங்களை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு ஏர்னஸ்டான எஃபர்ட். எல்லாரும் எங்களால் எவ்வளோ எங்கள் முழு மனசோடு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் us. தேங்க்யூ ஸோ மச். Good afternoon. So, Mr. Siddharth Mohan invited me for this, and he's as passionate as me, passionate for music. And so, I just heard one of his tunes, and here inge vandu na fulla kekka mudiyala, konjam dhaan keten. I think in the team is very young and very promising. I hope you all succeed really well. And Siddharth Mohan ku nariya padam varanum because he has a love for music. And also I can see Atli encouraging them, Danu sir and everybody here. I forgot your name. I see you so often. Narayan, a very talented actor. All the best for you. Thank you. மேம், ஜெய் சொன்ன மாதிரி இது ஒரு ஹானஸ்ட் டீம், சினிமா லவ் பண்ற டீம். பேசிக்கலி நான் என்னன்னு கேட்டாக்க, நான் ஒரு சினிமா ஃபேன், ஒரு ஆடியன்ஸ் தான். முன்னாடி அங்க உட்காந்து ஒரு படம் பார்த்து கிளாப் பண்ற ஒரு ஆடியன்ஸ். நான் சினிமாக்குள்ள வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஸ்டில் ஐ கேன் ரிலேட் டு மை செல்ஃப் ஆஸ் அ ஆடியன்ஸ். நான் இந்த படம் ஆடியன்ஸா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. டெஃபினட்டா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் த என்டையர் டீம். நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல படம் பண்ணுவோம், உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் நாராயண். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கு என் முதல் வணக்கம். அண்டு ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இது என்னோட 2வது படம். ஃபஸ்ட் படத்தில் பிரகாஷ் சார் அண்டு குஹன் சார் உங்க 2 பேருக்கு நன்றி. முதல் படம் வாய்ப்பு கொடுத்தாங்க. மேம்க்கும் லலிதாக்கா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் சத்யா அவருக்கு நன்றி. அவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் நட்பு இருக்குது. இந்த படத்தில் எல்லாருமே கடுமையாக உழைச்சிருக்கோம். அண்டு ப்ரொடியூசர் சார் நிறையா கஷ்டத்துக்கு நடுவில் இந்த படத்தை முழுமையாக எடுக்க உதவி பண்ணிருக்காரு. அண்டு சித்தார்த்த மோகன் இந்த விழாவோட நாயகன், அவருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் ஆனால் தெரியாத அளவுக்கு ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணிருக்காரு. அண்டு சத்யா அவர்களுக்கும் முதல் படம். அண்டு ஸ்ரீசரவணன் கேமராமேன் அவருக்கும் முதல் படம். அண்டு வீரமணி ஆர்ட் டைரக்டர் அவருக்கும் முதல் படம். எல்லோரும் முதல் படம். நானும் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம் நானும் வரணுன்ட்டு. சாரி, ரொம்ப நர்வஸாக இருக்குது. அண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அண்டு உங்களோட ஆதரவெல்லாம் தேவை, கண்டிப்பாக தேவை. உங்களோட பிளெஸிங்ஸ் தேவை. அண்டு சான்றோர் அவங்களோட ஆதரவும் தேவை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். சிஎஸ்கே சார்லஸ் ஷஃபீக் கார்த்திகா வந்து ஒரு த்ரில்லர் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஆடியன்ஸ் வில் லைக் இட். அது எல்லாமே வந்து இந்த டீமுக்கு வந்து இது ஒரு முக்கியமான படம். ஒரு டேலண்டடான டீம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2 இயர்ஸாக இந்த படம் ஷூட் பண்ணிவிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் இப்போ தான் ரெடி ஆகிருக்கு. அண்ட் மார்ச்சில் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் டு வெங்கடேஷ் சார் ஃப்ரம் வைப்ரண்ட் மூவிஸ். ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூ செட், இது ஒரு யங் டேலண்டட் டீம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இட்ஸ் நாட் கோன் டு ஹெல்ப் அஸ். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.
ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. ஆக்சுவலாக நானும் சத்யாவும் கேவி கோவன் சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த சான்ஸ் எனக்கு மிஸ்டர் சத்யமூர்த்தி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு த்ரில்லர் ஜானரு. ஸோ இந்த படத்தில் கேனானோட டிஎஸ்எல்ஆரோட அப்டேஷனுக்கு அப்புறம் கேனான் சி டிவிஷனுக்காக விட்ட கேனான் C300 தான் இந்த படத்துக்கு ஃபுல் லென்த்தாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இது ஆட்ஸு கமர்ஷியல்ஸு இந்த மாதிரி இருக்குதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபுல் லென்த்தாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் இந்த படம் ஒரு த்ரில்லரு, செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஃபுல்லாகவே ஒரு டார்க் ஸ்கேலில் இருக்க போகுது அப்படின்னும் போது நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ என்ன கேமராவில் போகலாம், ஸோ இருக்கிற ஜானரில் போகலாமா இல்லை வேறு ஏதாவது புதுசாக போகலாமான்னும் போது சத்யாவோட டிஸ்கஸ் பண்ணி C300 வச்சு நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஃபைனலாக ஓகே பண்ணி படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் உங்களோட ரிவ்யூஸில் தான் இருக்குது எல்லாமே. தேங்க்யூ. சத்யா எனக்கு வந்து முத அறிமுகமானது, நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கும் பொழுது அதுக்கு சில பெயிண்டிங்ஸ் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப அதாவது பழைய வரலாற்றுகளை சொல்லக்கூடிய அளவுக்கான அந்த பெயிண்டிங்ஸு. அதுக்கு யார் நல்லா வரைவா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க லலிதகுமாரி அவங்க சொன்னாங்க, சத்யா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. என்னோட அந்த டாக்குமெண்ட்ரிக்காக அந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்காக நான் அவர் அறிமுகமானோம். அந்த டாக்குமெண்ட்ரி முடியல, ஆனால் அவர் எடுத்த படத்தில் என்ன டைலாக் ரைட்டராக ஆக்கிட்டார். ஸோ அவருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த அந்த ஒர்க்கில் எங்கள் 2 பேருக்கு ஏற்பட்ட ஒரு புரிதல் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் டைலாக்கை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கே இல்லை. ஏன்னா இது ஒரு த்ரில்லர் படம். அதிகபட்சம் போனால் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஹீரோயின் பேரை வந்து திரும்ப திரும்ப ஹீரோ சொல்கிறது தான் அதில் முக்கியமான டைலாக்கு. ஹீரோயின் வந்து ஆமாம் ஏதோ ஒன்று அந்த மாதிரியான அலறல் இதுக்கான சிறப்பான டைலாக்ஸ்கள்லாம் எழுதியிருக்கேன். இல்லை அந்த கொடுக்கும்பொழுதே ஸ்கிரிப்டை கொடுக்கும்பொழுதே அவர் சொன்னார், சத்யா ஒரு இத்தனை பக்கம் வேணும் சார், அதுக்கு மேலே தயவு செஞ்சு போயிடாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் த்ரில்லரு, கொஞ்சம் நம்ம மற்ற எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கணும், நீங்கள் ரொம்ப டைலாக்ல போயிடாதீங்க. அவர் எவ்வளோ கேட்டாரோ அதோட 10 பக்கம் கம்மியாக தான் நான் கொடுத்தேன். அப்புறம் அதில் அவர் கொஞ்சம் வடிகட்டிட்டாரு. அப்புறம் டைலாக் பேசினவங்க நம்ம எல்லாருமே இருக்காங்க, இந்த படத்துடைய பில்லர்ஸ் அவங்க தான். இந்த ஹீரோயின்ஸ் மற்ற ஸ்டார்ஸ் எல்லாருமே, நாராயணன், அவர் சரண், ஜெய்கவேணி எல்லாருமே, அவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் அவங்க ஃபில்டர் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ் படத்தில் முறையாக ஒரு மௌனமே ஒரு டைலாக்காக வருதுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். அந்த புரட்சியும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு, அந்த ஒரு புதுமையும் அடங்கியிருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னா இந்த படத்தில் நடித்தவங்களும், அதை விட முக்கியமாக கேமராமேன் சரவணன், மியூசிக் டைரக்டர் ஸ்காட் மோகன், ப்ரொடியூசர். ஏன்னா அவர் வந்து இது ஒரு இந்த படத்தை எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா எஃபர்ட்டையும் எடுத்தது அவங்களோட ஃபேமிலி. அதுக்கப்புறம் நம்முடைய இந்த படத்தோட ரியல் ஹீரோ நம்ம சத்யா. இதுதான் இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட் படமாக இருக்கலாம், ஆனால் இந்த விழாவுக்கு வந்திருப்பவர், அதை தலைமை தாங்கி நடத்துபவர் பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம். எனவே அவருடைய பங்கேற்புடன் வெளிவரக்கூடிய இந்த இசை வெளியீட்டு விழாவும், அதை தொடர்ந்து இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய இந்த திரைப்படமும் உங்களுடைய ஆதரவுடன் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.